எங்கள் இரட்சகரும் மீட்பெருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி நாம் சிந்திக்கும் ஜீவ வசனம் 79ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். எங்களை ரட்சிக்கும் நீர் உமது நாமத்தின் மகிமை நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்து எங்களை விடுவித்து எங்கள் பாவங்களை நிவர்த்தியாக்கும். இது ஆகாபின் சங்கீதம். எல்லா சூழ்நிலையிலும் நம்ம தேவன் நம்மை ரட்சிக்கும் தேவன். பாவம், நோய், போராட்டம், பலவித பிரச்சனைகள் ஆகியவற்றில் இருந்தும் நம்மை ரட்சிக்கும் தேவன். ஆகவே கர்த்தரை சார்ந்து நாம் வாழ்வோமாக. நம்முடைய தகுதியை அடிப்படையாக கொண்டு ஜெபிப்பதால் பயனில்லை. தேவனுடைய நாம மகிமைக்காக எங்களுக்கு உதவி செய்து எங்களை விடுவியும் என்று ஜெபிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினால் நமக்கு வேண்டிய யாவும் ஏற்கனவே வாக்கு பண்ணப்பட்டு இருக்கிறதை நினைத்து ஜெபிக்க வேண்டும். நமக்கு கிருபை அளிப்பதே தேவனுக்கு மகிமையாகும். நம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லாருக்காகவும் இயேசுவை ஒப்பு கொடுத்தார். அவர் சிலுவையில் அறையப்பட்டு தம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவங்களெல்லாம் போக்கினார். இது கர்த்தருடைய சுத்த கிருபை. அதோடு கூட மற்ற எல்லாவற்றையும், அதாவது சுகம், தேவைகள், சந்திக்கப்படுபவை, ஆறுதல், சமாதானம், ஒரு நன்மையும் குறைபடாதிருத்தல், ஆவியானவரின் அபிஷேகம், ஊழியம் யாவும் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. இவைகள் யாவும் அவருடைய நாமத்தின் மகிமை நிமித்தம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே சங்கீதக்காரன் கூறுகிறார், நம்மை ரட்சித்து கர்த்தருடைய நாமத்தின் மகிமை நிமித்தம் உதவி செய்யும்படி கேட்கிறார். அது மட்டுமல்ல, பிசாசின் சோதனையில் இருந்து விடுவிக்கவும் பாவங்களை நிவர்த்தியாக்கவும் கேட்கிறார். பாவத்திலிருந்து ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். பலவித உதவிகள் செய்து பிசாசின் பிடியிலிருந்து விடுவித்து பாவ சேற்றிலிருந்து தூக்கி எடுக்கவே அனுப்பப்பட்டார். இவள் யாவற்றின் மூலம் அவருடைய நாமம் மகிமைப்படும். நாமும் அவரை மகிமைப்படுத்தி அவரை உயர்த்துவோமாக. ஜெபம். அன்புள்ள கர்த்தாவே, நீர் எங்கள் பாவங்களையெல்லாம் போக்கவும், சாத்தான் கையிலிருந்து எங்களை விடுவிக்கவும், எங்களுடைய சாபத்தை நீக்கவும் நீர் மனுஷ ரூபம் எடுத்து ரத்தம் சிந்தி அதற்காக உமக்கு சிந்தினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உமக்கு கனம் உண்டாவதாக, உமக்கு மகத்துவம் ஏற்படுவதாக. இதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுங்கள் பரம தகப்பனே. ஆமென்.